அந்த ஜெயக்குமாரை தோற்கடிப்பேன் என்று சபதம் எடுத்தார் இந்த திருவொற்றியூர்ல. அது நடந்தேறியது. அதே இடம், அதே பெரியார் நகர். இந்த பெரியார் நகரில் நம்முடைய கழகத்தினுடைய வருங்கால வரலாற்று தலைவர், இளம் தலைவர் இந்த பெரியார் நகரில் இன்று உரையாற்றுகிறார். 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதிகள் முதல்வர் அதுக்கு இந்த வீர வணக்க பொதுக்கூட்டம் பெரியார் நகர் ஒரு சாட்சி என்று சொல்லி அனைவரும் வருகிறார்கள் என்று வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் சுதர்சனம் அவர்கள். மொழிக்காக உயிர் நீத்த நம்முடைய தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை தெரிவிக்கின்ற இன்றைய தினம் காலையிலே அவர்கள் நினைவிடம் சென்று இன்றைய தினம் திருவொற்றியூரிலே சிறப்பான ஒரு உரையை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாபெரும் இயக்கத்தினுடைய வருங்கால தலைவர், இளைஞரணி செயலாளர், ஆடம்பரம் இல்லாமல் ஆரவாரம் இல்லாமல் கொள்கை பற்றோடு இளைஞர்களை நம்முடைய இயக்கத்தின் சார்பாக இழுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய சேனை பட்டாளத்தை உருவாக்கி வைத்திருக்கின்ற நம்முடைய வருங்கால தலைவர், அன்பு சகோதரர், மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் PK சேகர் பாபு அவர்களே, சென்னை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் RD சேகர் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய மேயர் அன்பு சகோதரி பிரியா அவர்களே, திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் KP சங்கர் அவர்களே, RK நகர் சட்டமன்ற உறுப்பினர் JJ எபினேசர் அவர்களே, வில்லிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் வெற்றியழகன் அவர்களே, ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் IB மூர்த்தி அவர்களே, அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் அவர்களே, நம்முடைய இளம்பாசறையிலே உருவாகி இருக்கின்ற இளம் பேச்சாளர் டெக்ஸின் ரொமேரி அவர்களே, நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து எல்லா விதத்திலும் மாவட்ட கழகத்துக்கு உறுதுணையாக இருந்த இந்த பகுதி கழகத்தினுடைய செயலாளர், மண்டல குழு தலைவர் திமு தனியரசு அவர்களே, திருவொற்றியூர் மத்திய பகுதியினுடைய செயலாளர் AV ஆறுமுகம் அவர்களே, மேற்கு பகுதியினுடைய செயலாளர் அருள்தாசன் அவர்களே, மாவட்ட அவைத்தலைவர் கணேசன், ராமகிருஷ்ணன், ராஜேந்திரன், அருள்நிதி, ஆனந்தன், நிசாப்பா, மதிவனன், ராமநாதன், துக்காராம், கருணாகரன், நந்தகோபால், நாராயணன், அற்புதராஜ், தயாளன், சுதாகர், ஜெய்மதன், பரந்தாமன், ராஜி, முருகேசன், சாந்தி, மதன்குமார், TCV மணிகண்டன் ஆகியோர்களே, வருகை தந்திருக்கின்ற இளைஞரணி பட்டாளத்தை சேர்ந்த அன்பு தம்பிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படை தோற்கின் எப்படி வெல்லும் என்கிற வகையிலே ஒரு சிறப்பான கூட்டமாக இது திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இங்கு வந்திருக்கின்ற கூட்டம் நம்முடைய இயக்க வரலாறு தெரிந்த கூட்டம், நம்முடைய தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை தெரிவிப்பதற்காக வந்திருக்கின்ற கூட்டம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு இந்த கூட்டத்திலே கலந்து கொள்கின்ற கூட்டம், நம்முடைய வருங்கால தலைவர் வந்திருக்கின்ற கூட்டம். இந்த தனியரசு சொன்னது போல அடுத்து வருகின்ற தேர்தலிலே நம்முடைய மாண்புமிகு முதல்வர், கழக தலைவர் அண்ணன் தளபதியார் இரண்டாவது முறையாக முதல்வர் ஆவதற்கு சத்தியம் சொல்கின்ற கூட்டம் தான் இந்த கூட்டம். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நமக்கு கடந்த 2-3 தேர்தல்களிலே நமக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து
நம்முடைய தலைவர்